ஸோ நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு தெளிவா? யாரெல்லாம் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம்க்கு அப்புறம் வருவோம். முதல்ல கிளியர் சார். நான் என்னோட வீடியோ உங்களுக்கு தெரியாது இன்னும். இப்போ ஓப்பன் பண்றேன் என்னோட வீடியோவை. அதுக்கு முன்னாடி ஐ நீட் சம் மியூசிக். ஹலோ ஆல், நான் எப்படி இருக்கீங்க? ஸோ கேமரா ஓப்பன் பண்ணுங்க. நம்ம அப்புறம் ஃபோக்கஸ் மோடுக்கு போகலாம். ஸோ வேணுகோபால் சார், யாராலும் முடிக்க முடிஞ்சுதா இங்க இருக்கிறவங்க? நியா கண்ணு, ஆனந்த்குமார், நம்ம பார்க்கலாம். கோடாடி போன 2 வாரத்துக்கு முன்னாடி இப்பயும் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. என்னோட ஹெட்செட்ல இருந்து வருதா? சார் வணக்கம், வேணுகோபால். சொல்லுங்க சார், உங்களால் முடிக்க முடிஞ்சுதா? வணக்கம் சார். நான் கோடாடியில இது டொமைன் வாங்கிட்டேன். அதே போல மெயிலும் வாங்கியிருக்கேன் சார். அந்த டொமைன் அதே தான் மெயில் ஐடியும் வருமா? மெயில் நான் உங்களை வாங்க சொல்லி எதுக்கு மெயில் தேவையில்லை நம்ம. இல்ல, அதுல இருந்தது ஆஃபர் இருந்தது 34 ரூபான்னு சொல்லிட்டு. அதான் tvenu.in வாங்கியிருக்கேன் டொமைனை. ஸோ அது மெயில் அதே தான் வரும் இல்லையா? கான்டாக்ட் நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கான சப்போர்ட் நம்மகிட்ட கிடையாது. நீங்க கோடாடி கிட்ட சொன்னீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. பட் நம்ம கொஸ்டின்ஸ்க்கு கடைசியா வருவோம் சார். நம்ம வந்து இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? யாருக்கு ப்ராப்ளம் இருக்கு, உங்களோட கோடாடி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எனக்கு தனியா ஷேர் பண்ணுங்க, நம்ம போய் பார்க்கலாம் அந்த ப்ராப்ளம். ஓகே 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 ஓகேங்களா? முதல்ல யார் முடிச்சிருக்கா? உங்களை யாராவது முடிச்சிட்டீங்களா இங்க? ஐ திங்க் டாக்டர் இன்ஃபோடெக். யார் டாக்டர் இன்ஃபோடெக்? மணிராஸ் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ நிவாஸ், இங்க யாருக்காவது ஹெல்ப் தேவைப்படுதா? கோடாடியில யார் ஸ்டக்கா இருக்கீங்க? யாராவது ஸ்டக்கா இருக்கீங்களா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தது நம்ம மீட் பண்றதுக்கு அதுதானே காரணம். புது அக்கௌண்ட் உங்ககிட்ட புது அக்கௌண்ட் இருக்கீங்களா? கோடாடி சார், வேணுகோபால் சார், உங்களோட நீங்க முடிச்சிட்டீங்களா? நீங்க முடிச்சிட்டீங்கன்னா டைப் இப்படி காட்டுங்க. ஷேர்ட் ஃபைல் இந்த மீட்டிங். தேங்க்ஸ். சரி, இது உங்களோட கோடாடி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எனக்கு வந்து தனியா வந்து என்ன சூஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஓகே, இல்லை வாட்ஸ்அப்ல கூட எனக்கு தனியா அனுப்புங்க. நான் போயிட்டு உங்க அக்கௌண்ட்ல அது எப்படி டிஎன்எஸ்க்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு அதுதான் ப்ராப்ளம். அது ஏன்னா கோடாடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. கோடாடி வந்து அது பர்பஸ்ஃபுல்லா கஷ்டமா வச்சிருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்க வந்து டூயிங் த பிஸ்னஸ், எல்லாரும் அவங்களோட ஹோஸ்டிங் சர்வீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க பர்பஸ்ஃபுல்லா அது கஷ்டமா வச்சிருப்பாங்க. பட் நம்ம கொஞ்சம் தேடி போய் கண்டுபிடிக்கணும் அந்த விஷயத்த. ஓகேங்களா? அதுக்காக தான் அது. ஸோ உங்களால இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிக்க முடிஞ்சதுன்னா டாக்டர் இன்ஃபோடெக் நீங்க இருக்கீங்களா? மகேஷ் இருக்கீங்களா? மகேஷ் வந்திருக்கீங்களா? ராஜா, யுவராஜ், நிவாஸ், கமல், மணிராஜ், மனோஜ். நம்ம ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் மட்டும் கேமரா ஓப்பன்ல வச்சிருக்கலாம். ஹச்டி சார், நீங்க முடிக்க முடிஞ்சதா உங்களால? கமல், உங்களால முடிக்க முடிஞ்சதா? திஸ் ஆர் ஹோஸ்ட். மனோஜ்குமார், உங்களால முடிக்க முடிஞ்சதா? கிரேட். நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுங்க. மனோஜ்குமார், ஆஸ்க் டு அன்மியூட். மனோஜ்குமார், நீங்க பேசுங்க. உங்களுக்கு என்ன யூஸ் பண்ண, என்ன கார்டு யூஸ் பண்ணீங்க கோடாடியில?
மனோஜ்குமார், உங்களால் பேச முடியுமா? யாராவது யூபிஐ வச்சு கிரியேட் பண்ணீங்களா அமேசான் அக்கௌண்ட்? தமிழன் ஹுசூர், நீங்க எப்படி யூபிஐ வச்சு கிரியேட் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மணிராஜ், கொஸ்டின் இல்லை சார், கொஸ்டின் கடைசியா எடுப்போம். ஆக்சுவலா நம்ம ஏன் இது பண்றோம் அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லா பண்றவங்க கிட்ட தான் நம்ம கத்துக்க முடியும். நானுமே இங்க வார வாரம் நான் வந்து அங்க சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் எல்லாமே. ஓகே, இன்னைக்கு என்ன வேலை செய்யுதுன்ட்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க கிட்ட தான் நம்ம கத்துக்க முடியும். சரிங்களா? அன்மியூட் பண்ண முடியல. யார் சார் நீங்க? தமிழன் ஹுசூர், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹுசூர், இப்போ உங்களால அன்மியூட் பண்ண முடியும் பாருங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க சார். வீடியோ ஆன் பண்ண முடியுமா உங்களால? சார் குட் ஈவினிங், கேக்குதுங்களா? சொல்லுங்க சார், என்ன கார்டு யூஸ் பண்ணீங்க அமேசான் அக்கௌண்ட்? சார் இல்ல, நான் யூபிஐ தான் சார் போட்டிருந்தேன். யூபிஐ அக்செப்ட் பண்ணாங்களா? அக்செப்ட் பண்ணாங்க. ஓகே, வெரி குட். அந்த யூபிஐ ஐடி கிடைச்சு, யூபிஐ ஐடி கொடுத்தானே நம்மளுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. நேம், என்னோட நேம் வந்து கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அக்செப்ட் கொடுத்தா என்னோட மொபைலோட ஃபோன்பேக்கு அந்த அமௌண்ட் வேல்யூ வந்துருச்சு. பே டு. ஓகே, யூபிஐ ஐடி போட்டு இது பண்ணிட்டு உடனே பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு. ஓகே, ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ. இன்னைக்கு வரைக்குமே, போன வாரம் வரைக்குமே யூபிஐ அமேசான் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. வெறும் கார்டு, கிரெடிட் கார்டு மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னையில இருந்து இட்ஸ் கன்ஃபார்ம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன், உங்க கையில யூபிஐ பேமெண்ட், ஏதோ ஒருத்தர் பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. பேமெண்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா யூபிஐ யூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லார் கையிலுமே யூபிஐ இருக்கும். இந்தியாவில இருந்தீங்கன்னா நீங்க யூபிஐ கண்டிப்பா வச்சிருப்பீங்க. ஸோ யூபிஐ யூஸ் பண்ணுங்க. ஸோ ஈஸியா உங்களால கிரியேட் பண்ண முடியும். சார் தமிழன் சார், நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா மற்றவங்களுக்கு, உங்களால இங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கவங்களுக்கு? ஸோ ஒருத்தர் வந்து ஆக்சுவலா வந்து யூபிஐ வச்சுட்டு கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ யார் முடிச்சிருக்கா? யார் முடிச்சது? ஆக்சுவலா நான் கிட்டத்தட்ட 7-8 ஸ்கிரீன்ஷாட் பார்த்தேன், எனக்கு பேர் ஞாபகம். ஸோ முடிச்சவங்க எல்லாம் டைப் ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட், டைப் சி ஃபார் கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் டே எக்ஸசைஸ் முடிச்சவங்க எல்லாம். ஸோ சஞ்சய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். டைப் கிளாப் ஃபார் சஞ்சய், டைப் கிளாப் ஃபார் மணிகண்டன். ஏன் இவங்களெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னா, இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நீங்க கத்துக்கலாம். ஓகே, டைப் கிளாப் ஃபார் மணிகண்டன், கிளாப் ஃபார் யோகானந்தா, டைப் கிளாப் ஃபார் தமிழன். ஓகே, நீங்க ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க. டைப் கிளாப் ஃபார் ஆனந்த் குமார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் டெக்னிக்கலி சேலஞ்சிங், ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும்தான். அடுத்து இப்போ பண்ண போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றும் பெரிய. ஃபர்ஸ்ட் டே முடிச்சிட்டீங்கன்னா உங்களால மற்ற டே எக்ஸசைஸ்லாம் ஈஸியா முடிக்க முடியும். ஓகேங்களா? சோனியா, கண்ணு, யுவராஜ். ஸோ யாராவது ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்னா, உங்க புது கோடாடி அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா என்னால இப்போ ஷேர் பண்ணி, இல்லைன்னா உங்க ஸ்கிரீன் கூட ஷேர் பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும், அந்த டிஎன்எஸ் ரெக்கார்டுக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ திங்க் கோடாடி சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கேரண்டீடா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் ஆனா நான் ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது, என்கிட்ட ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட் இருக்கு. ஓகே சார், ஐ டென்ட் கெட். சசிகுமார், கார்டை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஈஸியா தமிழன் வந்து யூபிஐ வச்சு கிரியேட் பண்ணிட்டேன். டோன்ட் ஃபைட் வித் கார்ட்ஸ், யூஸ் யுவர் யூபிஐ, சிம்பிள். ஓகே, ரேவதி, கார்த்திகேயன், யுவராஜ், ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் மட்டும் நம்ம வீடியோ ஓபன் பண்ணலாம், அப்புறம் we will go for focus mode. செகண்ட் டே இன்னும் நான் ஓபன் பண்ணல. இப்போ நீங்க உங்க கோர் சக்சஸ் லிங்கை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா டே 2 செஷன் 2 ஆக்டிவ்ல இருக்கும். டே 2 செகண்ட் டேவோட எக்ஸசைஸ், ஆக்சுவலா செகண்ட் டே கிடையாது, இன்னைக்கு டே 1 செஷன் 2 ஆன எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆக்டிவ்ல இருக்கும். ஓகே, இப்போ உங்க கோர் சக்சஸ் லிங்கை போய் செக் பண்ணுங்க.
ஸோ இன்னைக்கு தான் இந்த ப்ரோக்ராமோட ஹார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மக்கள் வரட்டும். டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்க மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டோ நீங்க முடிச்சிடலாம். பட் இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா அந்த உங்க வெப்சைட்கான கண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம். அது எப்படி அப்பீலிங்கா கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். என்னோட அக்சஸ் லிங்க் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டே 1 செஷன் 2 ஆக்டிவ்ல இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த டேயோட எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும் போது நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சா மட்டும்தான் இன்னைக்கு எக்ஸசைஸ் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். இது இந்த டைம்ல பண்றதுக்கான ரீசன் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பண்ண போறது வந்து உங்க வெப்சைட்டோட கண்டென்ட் இல்லையா, அது வந்து காலங்காத்தால எந்திரிக்கும் போது தான் உங்களால பர்ஃபெக்டா உங்களுக்கான கண்டென்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை அதனாலதான் இதை வந்து நான் இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இட்ஸ் ஓகே, அது இருந்துச்சுன்னா நீங்க அதை மெதுவாக கூட பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to create the offer for you. ஓகே இதா ஓகே, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, டைம் ஆகட்டும். மணிராசு, நீங்க வந்து உங்க கொஸ்டினை வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க, நான் ஆன்சர் பண்ண முடியுமா பாக்குறேன். கொஸ்டின்ஸ் நம்ம கடைசியா எடுக்கலாம். இது வந்து அவுட் சைட். நான் இன்னைக்கு உங்களோட டே 2ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. ஓகே, டே 2ன்னு சொல்றேன். அதாவது செஷன் 2ல வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். டேக் த ஜீனியஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். இது அவுட் சைட் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் திஸ் கோர்ஸ். அதாவது இந்த கோர்ஸ்க்காக இதை முடிக்கணுன்றதுக்காக இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அந்த டெஸ்ட் எடுங்க. இது எடுத்தீங்கன்னா நீங்க யார், உங்களோட ஜீனியஸ் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? நிவாஸ், நீங்க லேட்டா வந்துட்டீங்க நிவாஸ். நான் 6:45க்கு வர சொன்னேன். பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. அட் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் உங்க அக்கௌண்ட்டை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, டிஎன்எஸ் ஐக்கனை ஏன் உங்களுக்கு காட்ட முடியல? இங்க கிட்டத்தட்ட 10 பேர் முடிச்சுட்டாங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு நீங்க பண்ணலாம். இல்ல 8:30க்கு மேல 8:15க்கு மேல வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? This is for Nivas and everyone who cannot see the DNS settings. DNS settings என்னால பார்க்க முடியல, இல்ல அது எனேபிள் ஆகல அப்படின்னு உங்ககிட்ட ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 8:15க்கு மேல வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? கிளியர்? டைப் C for clear. ஸோ டே 1 செஷன் 2ல வந்து இந்த பட்டன் இருக்கும், டேக் த ஜீனியஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜீனியஸ் டெஸ்ட்டை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஜீனியஸ் டைப்னு நாலு டைப். ஓகே, இந்த ஜூசியம் மாதிரி தான் நம்ம எல்லாரையுமே 4 ஜீனியஸ் டைப்பா நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகே, டைனமோ, டெம்போஸ், டீம் அண்ட் பிளேஸ். இது 4 ஜீனியஸ் டைப்பா நம்மள பிரிக்கலாம். நான் வந்து ஒரு டைனமோ ஜீனியஸ். அதை பத்தி நான் நாளைக்கு காலையில 10 நிமிஷத்தை பத்தி பேசுவோம். ஏன்னா இதை ஏன் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் கோர்ஸா இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் நான் ஏன் இதை பண்ண சொல்றேன்னா, இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆஃபரை நீங்க ஈஸியா ரொம்ப அப்பீலிங்கா கிரியேட் பண்ணலாம். உங்க வெப்சைட்டோட கண்டென்ட் சொல்றேன். ஓகே, வாட் இஸ் யுவர் ஜூனியர்ஸ், வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? உங்களோட ஐடென்டிட்டி என்ன அது தெரியணும். உங்களோட ஜீனியஸ் டைப் இந்த டெஸ்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி அண்ட் ஹூ ஆர் யூ? உங்களோட ஜீனியஸ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க வெப்சைட்டோட கண்டென்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த ஜீனியஸ் டைப் எடுப்பீங்களா? டைப் ஐ வில் இஃப் யூ டேக் த ஜீனியஸ் டெஸ்ட். அது ஃப்ரீ டெஸ்ட் தான், ரெண்டு நிமிஷத்துல எடுத்துடலாம். ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் என்ன புக்ல இருந்து வருதுன்னா த மில்லியனர் மாஸ்டர் பிளான் பை ஆத்தர் நேம் மறந்துட்டேன், ராப். அந்த புக்ல இருந்து அந்த டெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த புக் கூட நீங்க வாங்கி படிக்கலாம். த்ரூ அவுட் த செஷன் ஐ எம் கோயிங் டு சஜஸ்ட் நிறைய புக் படிக்க சொல்ல போறேன். நிறைய விஷயம் சஜஸ்ட் பண்ண போறேன். அதெல்லாம் பண்ணீங்க, அந்த புக்ல எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ மில்லியனர் மாஸ்டர் பிளான்
கூகுளில் சர்ச் பண்ணுங்க, அந்த புக்கோட இது கிடைக்கும். பட் இந்த ஜீனியஸ் டெஸ்ட்டை நீங்கள் எடுங்க. ஓகே, நாளை காலையில் அந்த ஜீனியஸ் டைப்பை பற்றி பேசுவோம், முதல் 10 நிமிஷம். சரிங்களா? ஸோ 47 பேர் இருக்காங்க. What is the time? So 7:01. ஏன்னா இந்த வெப்சைட்டுக்கான ஜீனியஸ் டெஸ்ட் நீங்க போயிட்டு LMS உங்களோட கோர் சக்சஸ் லிங்க் ஓபன் பண்ணி பாருங்க. Day 1 Session 2 ஆக்டிவேட் ஆயிடும். சரிங்களா? யார் புதுசா வந்திருக்கா? துரை ராஜா, ஸ்ரீனிவாசன், பாண்டியன், மாதேஸ்வரன். ஓ, மாதேஸ்வரன் நீங்க. ஓகே, மகேஸ்வரன் சொல்லிட்டு இருக்கேன். மகதேஸ்வரன், சுல்தான் கூட முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, கௌரி சங்கர் முடிச்சிட்டாரு. நிசாம் ப்ராப்ளம். அருணாச்சலேஸ்வரர், ரேவதி, யுவராஜ், தென்னவன், ஐ நோ ஹிம். ஹி இஸ் ஜஸ்ட் அவர் வந்து படிச்சுட்டு இருக்காருங்க இந்த விஷயத்த. ஐபோன் ப்ரோ, நியாக்கண்ணு, மனோஜ்குமார், மோகன்குமார், வெல்கமால். ஓகே, நம்ம இப்போ ஃபோக்கஸ் மோடுக்கு போவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ எல்லாராலையும் நான் என்ன கிளியரா பார்க்க முடியுதா? பெருசா தெரியுறேனா நானு? எஸ், டைப் வாய். சுல்தான் நீங்க முடிக்க முடியலையா? ஓகே, தட்ஸ் ஓகே. கடைசி வரையும் வெயிட் பண்ணுங்க. 8:15 மேல பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைஃப் டைம் ஃப்ரீ SSL சர்டிபிகேட் இதை கிரியேட் பண்ண போறோம். ஸோ லைஃப் டைம் ஃப்ரீ SSL சர்டிபிகேட்டை கிரியேட் பண்ண போறோம். அப்புறம் வந்து we are going to login and install the LMF system டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம். உங்களோட ஆஃபர், உங்க வெப்சைட்டுக்கான உங்க ப்ராடக்ட் இல்ல சர்வீஸ்க்கான ஆஃபரை கிரியேட் பண்ண போறோம். அதாவது கண்டென்ட் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு அதை அப்டேட் பண்ண போறோம் அந்த LMF சிஸ்டம்ல. ஆஃபரை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஜீனியஸ் டெஸ்ட்டை கண்டிப்பா எடுங்க. நீங்க என்ன ஜீனியஸ் டைப் பண்ணும் நீங்க வந்து அந்த ஆஃபர் கூடவே போடுங்க. இட் ஹெல்ப்ஸ் மீ, உங்களுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ இன்ஸ்டால் லைஃப் டைம் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட். டெக்னிக்கல் ஒர்க்கை நம்ம கொஞ்சம் தனியா வச்சுட்டு இப்போ வந்து உங்க ஆஃபர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, கேன் வி ஸ்டார்ட்? டைப் எஸ். கேன் வி ஸ்டார்ட்? ஸோ உங்க எல்லாருக்கும் நாளைக்கு வந்து உங்களோட முதல் கஸ்டமர் இல்ல முதல் கிளைண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம பண்ண போற அடுத்த 10 நிமிஷம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டெக்னிக்கல். ஓகே, ஆஃபரை பத்தி நம்ம அப்புறம் வருவோம், ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் பார்ட்டுக்கு வரும். SSL சர்டிஃபிகேட்னா என்ன? ஓகே, SSL சர்டிஃபிகேட்னா வந்து அது நம்ம லைஃப் டைம் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட்டை கிரியேட் பண்ண போறோம். ஃப்ரீன்றதால, ஃப்ரீனா சீப், ஃப்ரீனா அது டசன்ட் ஒர்க்னு நம்ம கிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்படி கிடையாது. SSL certificate, what is the world's best security service provider? What is the company name? யாராவது ரிசர்ச் பண்ணீங்களா? ஐ திங்க் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி AWS நீங்க வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ மாதிரி போட்டிருந்தீங்க. அதே மாதிரி SSL பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. பெஸ்ட் கம்பெனி தட் ப்ரொவைட்ஸ் SSL சர்டிஃபிகேட்னா சிஸ்கோ இருக்கு, ஓகே, அகாமை இருக்கு. நிறைய பெரிய கம்பெனி வந்து இதை வந்து கமர்ஷியலா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா பெஸ்ட் கம்பெனின்றது அது கம்பெனியே கிடையாது, அது ஒரு ஃபவுண்டேஷன். லெட்ஸ் என்கிரிப்ட் அப்படின்றதுதான் அதோட ஃபவுண்டேஷனோட நேம்.
இதை நீங்க எங்கேயுமே கேள்விப்பட மாட்டீங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நான் அதை ஓபன் பண்றேன். லெட்ஸ் என்கிரிப்ட் ஒன்று ஓபன் பண்றேன். லெட்ஸ் என்கிரிப்ட். ஓகே, இதுதான் அந்த லெட்ஸ் என்கிரிப்ட். இதை பத்தி எங்கேயுமே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது. ஓகே, இவங்க தான் வந்து அந்த ஃபவுண்டேஷன். இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, 2010-12 அந்த டைம்ல வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் கொடுக்குற ஸ்டாண்டர்ட்ஸ்ல இவங்க வந்து செக்யூரிட்டி சர்வீஸை ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா திஸ் கம்பெனி பிலீவ் தட் வெப்சைட் செக்யூரிட்டி இஸ் அ பேசிக் ஹியூமன் ரைட். 2015க்கு முன்னாடி வெப்சைட் செக்யூரிட்டின்றது மேண்டேட்டரி கிடையாது. வெப்சைட் செக்யூரிட்டி இல்லாமே ஒரு வெப்சைட் ரன் பண்ணலாம். HTTPS இல்லாமே ஒரு வெப்சைட்டை ரன் பண்ண முடியும், அதுல பேமெண்ட் கலெக்ட் பண்ண முடியும். ஆனா அதுல நிறைய ஹேக்கர்ஸ் வந்துருந்தாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் நிறைய பணத்தை வந்து நிறைய லாஸ் வந்துருந்தது. ஸோ அதுக்காக வந்து எதுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்க பே பண்ணி வாங்கணும், வி ஆஃபர் இட் அஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2015க்கு அப்புறம் வந்து செக்யூரிட்டி வந்து மேண்டேட்டரி, எல்லா ப்ரௌசரும் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. மேண்டேட்டரி அப்படின்னுட்டாங்க. மேண்டேட்டரினா எல்லா கம்பெனியும் வந்து they used to got very good profit margins. Okay, because நீங்க GoDaddy போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், GoDaddy நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஒரு பேசிக் செக்யூரிட்டி GoDaddyல எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பாங்க, 3 வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. நீங்க இன்னைக்கு அவங்க கிட்ட ஹோஸ்டிங் எடுத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் 1 வருஷத்துக்கு ஃபுல்லா ஹோஸ்டிங் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்றாங்க. அது எனக்கு ரீசெண்டா தெரிய வந்தது. ஐ திங்க் 20-30,000 சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் 1 வருஷத்துக்கு அப்புறம். அதே கிளவுட் ஹோஸ்ட் நீங்க வந்து எல்லா கிளவுட் ஹோஸ்டிங்கும் வந்து நாட் சேம். அதாவது பேக் எண்ட்ல வந்து மற்ற ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிளவுடுன்னா அமேசான் கிட்ட தான் பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கப்புறம் கூகுள்கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த கம்பெனிஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ SSL சர்டிஃபிகேட் அப்படின்றது GoDaddyல வந்து GoDaddy ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு சார்ஜ் பர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காட்டுறேன். நீங்க போங்க, GoDaddy அவங்க கொடுப்பாங்க. ஓகே, செக்யூரிட்டின்ட்டு மேல இருக்கு. இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா SSL சர்டிஃபிகேட்னு போனீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா பேசிக் செக்யூரிட்டியே 3000 ரூபாய் பர் இயர். பேசிக் செக்யூரிட்டி. ஆனா ஃபர்ஸ்ட் வருஷம் உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருவாங்க. ஓகே, செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதைதான் நம்ம இதே ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஃப்ரீயா கிரியேட் பண்ண போறோம் அந்த ஃபவுண்டேஷன் மூலியமா. நான் வந்து கிட்டத்தட்ட கடைசி 5-6 வருஷங்கள்ல ஒரு 1000க்கும் மேற்பட்ட வெப்சைட்டுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ஆஸ் இந்த பெய்டு கம்பெனிஸ்லாம் என்ன இதுல கொடுக்குறாங்களோ, என்ன குவாலிட்டியில கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு படி குவாலிட்டி அதிகம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எத்தனை பேர் ஐபோன் யூஸ் பண்றீங்க? ஐபோன்ல ஒரு ப்ரௌசர் இருக்கு. ஐபோன்ல குரோம் ஓபன் பண்ற மாதிரி அந்த ஒரு ப்ரௌசர் இருக்கு, சஃபாரி அப்படின்ற அந்த ப்ரௌசரோட பேர் உங்களுக்கு தெரியுமா? டைப் வை. சஃபாரில என்ன ஸ்டாண்டர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, (2025) அப்புறம் 3 மாசத்துக்கு மேல எந்த ஒரு செக்யூரிட்டியோட வேலிடிட்டி வந்து 3 மாசத்துக்கு மேல இருந்ததுன்னா நாங்க எரர் காட்டுவோம், அது நாட் சேஃப்னு சொல்லிட்டு எங்க யூசர்ஸ்க்கு எரர் காட்டுவோம் ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம 2024ல இருக்கோமா, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு டைம். ஆனா இந்த கம்பெனி பாருங்க 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஓகே, 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி கொடுப்பாங்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா. ஓகே, அவங்க எல்லாம் இன்னும் 1 வருஷத்துல அப்டேட் பண்ணணும். 1 வருஷத்துக்கு மேல வேலிடிட்டி கொடுக்க கூடாது, 3 மாசத்துக்கு தான் வேலிடிட்டி கொடுக்கணும். ஓகே, ஆனா நான் சொல்றேன் அந்த லெட்ஸ் என்கிரிப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு தான் கொடுப்பாங்களே, 3 மாசத்துக்கு மேல வேலிடிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த கீஸ் நீங்க AWS அமேசான் யூஸ் பண்றீங்க, GoDaddy யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரினியூ ஆகும். 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க மேனுவலா பண்ண போற வேலையை ஆட்டோமேட்டிக்கா ரினியூ பண்ணிடும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து GoDaddy பெஸ்ட் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அது எப்படி இந்த கம்பெனியால அந்த குவாலிட்டி ஃப்ரீயா கொடுக்க முடியுது அப்படின்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த கம்பெனிக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கூகுளா இருக்கட்டும், அமேசான் AWS இருக்கட்டும், ஓகே, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், சிஸ்கோவா இருக்கட்டும், ஸ்டாப்பா இருக்கட்டும், எல்லா டாப் கம்பெனிஸும் இந்த லெட்ஸ் என்கிரிப்ட்க்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து இந்த சர்வீஸ் இன்னும் ஃப்ரீயாவும் இருக்கும். இவங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணா என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு தேர் வில் பி ஸ்ட்ரிங் அட்டாச்ட்.
ஏன் ஸ்பான்சர் பண்றாங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து என்னோட சர்வீஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆக்கிவிடு. இந்த இந்த இன்ஸ்டாலேஷன் எஸ்எஸ்எல் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி ஆக்கிவிடு அப்படின்றது தான் ஒரு குட்டி ஸ்ட்ரிங். ஓகே, அதை ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அதை இந்த ஃபவுண்டேஷனும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான், அதனால தான் இது ஃப்ரீயா ரன் ஆகுது. ஓகே, ஸோ ஏன் இது ஃப்ரீயா ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம ஃப்ரீயா எடுக்க போறோம். ஓகே, இதை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஈஸியா இருக்க போது, ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 செகண்ட் ஆகும். ஒரே ஒரு ப்ராசஸ் தான். ஓகே, அதை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்க போது நான் லைவா உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ஃபியூச்சர் ரெடி. ஓகே, இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்க போது, ரொம்ப ஃபியூச்சர் ரெடியா இருக்க போது. இது சஃபாரி 2025க்கு அப்புறமும் இது சஃபாரியை சப்போர்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ டைப் எஃப்ஆர் ஃபார் ஃபியூச்சர் ரெடி. நம்ம கிரியேட் பண்ற இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இஸ் ஃபியூச்சர் ரெடி. நம்ம கிரியேட் பண்ண ஹோஸ்டிங் இஸ் ஃபியூச்சர் ரெடி. ஓகே, நம்ம கிரியேட் பண்ண நம்ம யூஸ் பண்ண டொமைன் சர்வீஸ் ப்ரொவைடரும் ஃபியூச்சர் ரெடி. ஓகே, நம்ம வந்து இங்க ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம we cannot afford to go cheap on this foundation. ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். we are building the foundation very strong. so we are creating future ready. ஓகே, ஸோ இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு 2வது நாள் எக்ஸஸ் பண்ணி முடிச்சீங்கனாலே நீங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 5000 இருந்து 10,000 ரூபாய் சேவ் பண்ணலாம். ஓகே, ஹோஸ்டிங் சர்வீசஸ். ஸோ ஏன் இது ஃப்ரீ ஆச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். லெட்ஸ் என்கிரிப்ட் அப்படின்ற ஃபவுண்டேஷன் அதை ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் நிறைய கிடைக்கிறத, பிக் கம்பெனிஸா கிடைக்கிறதால அவங்க கிட்டத்தட்ட 7-8 வருஷமாவே ஃப்ரீயா தான் இது இப்போ இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே வேணுமா, ஃப்ரீ வே வேணுமா? டைப் இஆர்எஃப். உங்களுக்கு செக்யூரிட்டி இஸ் மேண்டேட்டரி நம்மளுக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே வேணுமா, ஃப்ரீ வே வேணுமா? ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த கோடாடியில கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு செக்யூரிட்டி வேணும்னா ஈஸியா அவங்க உங்க கையில 3000 ரூபாய் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. 2வது வருஷம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்க கையில வந்து ஓகே சார் நாங்க பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியா வந்து அதை ஒரு 2 டேஸ் வெயிட் 2 டேஸ் அவங்க டைம் எடுத்துக்குவாங்க. 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எல் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ப்ரொவைடட் நீங்க அவங்க கிட்ட ஹோஸ்டிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதான் ஈஸியஸ்ட் வே. ஃப்ரீ வே நான் இப்போ பண்ணி கொடுக்க போறேன். இப்போ நான் வந்து நம்ம பண்ண போறோம் அதை. ஓகே, ஃப்ரீயா வந்து எப்படி பண்றது, எப்படி லெட்ஸ் என்கிரிப்ட் வந்து இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ இப்போ எத்தனை பேர் இருக்கும்? ஸோ we have 57 participants. ஓகே, ஸோ இந்த இன்னைக்கான டெக்னிக்கல் ஒர்க் இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் மட்டும்தான். அது ஒரு 10 இல்லை 20 செகண்ட்ஸ்ல முடிச்சிடலாம். உங்களால முடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டே எக்ஸசைஸ் முடிச்சிருந்தா மட்டும்தான் இன்னைக்கு இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஒர்க் ஆகும், இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஒர்க் ஆகும். காலையில பண்ண எக்ஸசைஸ் ஒர்க் முடிச்சிருந்தா மட்டும்தான் இன்னைக்கு பண்ற இந்த டெக்னிக்கல் இது ஒர்க் ஆகும். பட் வந்து இப்போ வந்து உங்களோட ஆஃபர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். வாட் இஸ் யுவர் ஆஃபர் டு திஸ் வேர்ல்ட்? ஓகே, நான் பேசுறது தெளிவா கேட்குது இல்லை? இந்த நெக்ஸ்ட் 10 நிமிஷம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்த 10 நிமிஷம் வந்து, ஏன்னா உங்க வெப்சைட் வந்து உங்க கஸ்டமரை அட்ராக்ட் பண்றதுக்கு நீங்க உங்களோட ஆஃபரை ரொம்ப அப்பீலிங்கா கம்யூனிகேட் பண்ணணும். யூ ஹேவ் டு கம்யூனிகேட் யுவர் ஆஃபர் வெரி இன் த அப்பீலிங் வே டு யுவர் கிளைண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை எப்படி கிரியேட் பண்றதுன்றதான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, அது இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது. நம்ம இங்கிலீஷ்ல தான் அந்த ஆஃபரை எழுத போறோம். நான் வந்து இங்க லைவா 2 ஆஃபர் எழுத போறேன். எழுதி உங்க இதுல அப்டேட் பண்ண போறேன். சரிங்களா? LMS சிஸ்டம்ல அப்டேட் பண்ண போறேன். ஓகே, பட் அதை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, நான் வந்து என்னோட வெப்சைட் ஓபன் பண்றேன், jagankrish.com. இங்க பாத்தீங்கன்னா கீழே இங்க ஒரு ஆஃபர் ஒண்ணு எழுதி இங்க ஒரு சென்டென்ஸ் எழுதிருப்பேன் பாத்தீங்களா வீடியோ கீழே. I help small business owners and aspiring coaches to get additional 100 clients or make additional 1 lakh in profits in the first 6 months of your business launch using LMS system. இதுதான் ஆஃபர். ஓகே, நான் ஒரு இன்னொரு ஆஃபர் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். LMS workshop. LMS workshopல தான் நீங்க வந்திருப்பீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் வெப்சைட்ல I help small business owners, coaches and consultants to launch their online store using my future ready one page website and app and get their first client in 2 days.
வித்தவுட் எக்ஸ்பென்சிவ் ஃபனல் சாஃப்ட்வேர் அண்ட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட். இதுதான் அந்த ஆஃபர், என்னோட ஆஃபர் இது. ஓகே, இதுதான் நீங்க உங்க உங்க பிசினஸ்க்கு மாத்த போறீங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸ், உங்க கையில ஒரு ப்ராடக்ட் இருந்ததுனாலும் உங்க சர்வீஸ் இருந்ததுனாலும் that product exists because it has an offer. Okay, so அந்த ஆஃபர், அந்த what is your offer to this world ன்றதை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் என்னோட ஆஃபர். ஐ ஹெல்ப், இது உங்களால படிக்க முடியலன்னா பரவாயில்ல. I help business owners, coaches and consultants to create one-page website and app to get 3x leads in 5 days using my live LMS workshop without expensive software and like click funnels and 5 pages. இதுதான் என்னோட ஆஃபர். ஓகே, இதுதான் அந்த ஃபார்முலா. இது டே 2ல இருக்கும். ஓகே, ஐ ஹெல்ப். ஓகே, ஐ ஹெல்ப் பீப்புள் ஐ சர்வ். பீப்புள் ஐ சர்வ் யாரு? பிசினஸ் ஓனர்ஸ், கோச்சஸ், கன்சல்டன்ட். இங்க ஏன் பிசினஸ் ஓனர்ஸ் மட்டும் இருக்கீங்க, ஏன் கோச்சஸ் மட்டும் இருக்கீங்க, ஏன் கன்சல்டன்ட் மட்டும் இருக்கீங்க? ஏன்னா நான் அங்க எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதான் பீப்புள் ஐ சர்வ். உங்களோட டார்கெட் செக்மெண்ட் யாருன்றதை இங்க சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஐ ஹெல்ப் பீப்புள் ஐ சர்வ் டு வாட் ப்ராடக்ட் சர்வீஸ் ஐ ஹாவ். ஐ ஹாவ் LMS சிஸ்டம். உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் நேம் என்ன, உங்க கம்பெனி நேம் என்ன, அதை இங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. ஓகே, டு ஹவ் ஐ ஹெல்ப் தம் வித். ஐ ஹெல்ப் தம் வித் ஃபியூச்சர் ரெடி ஒன் பேஜ் வெப்சைட் அண்ட் ஆப். நீங்க அவங்களுக்கு, உங்க கஸ்டமருக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போறீங்க, அதை இங்க ரிப்ளேஸ் பண்ணும். வித்தவுட் வாட் ஓல்டு ப்ராடக்ட் ஐ ரீப்ளேஸ். ஐ ரீப்ளேஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட்வேர். ஓகே, உங்க ப்ராடக்ட் எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்றதை இங்க எழுதணும். இதை இப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு உங்க ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க போறது கிடையாது. பட் நான் வந்து இப்போ நான் உங்களை கேட்டேன் வாட் இஸ் யுவர் ஆஃபர் அப்படின்னும் போது நீங்க இப்படிதான் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் டு பில்ட், ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். இது ஒரு ஆஃபர். இப்படிதான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்க இருக்க யாரை கேட்டாலும், சப்போஸ் உங்க பிசினஸ் வந்து சப்போஸ் டாக்டரா இருக்கீங்க அப்படின்னா, ஐ ஹெல்ப் பீப்புள் டு கெட் கியூர் ஃப்ரம் இல்னஸ். அப்படிதான் நம்ம ஆஃபரை கம்யூனிகேட் பண்ணுவோம். ஆனா அப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது அது வந்து அப்பீலிங்கா இருக்காது, உங்க கஸ்டமர்ஸ்க்கு புரியாது, உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு புரியாது ஈஸியா. இதை எப்படி அப்பீலிங்கா மாத்துறது அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன், இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி. ஓகே, ஸோ இந்த ஆஃபர், இந்த சிம்பிள் ஆஃபரை வந்து நான் மாத்த போறேன். அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நான் மாத்த போறேன். ஓகே, ஸோ ஆர் யூ ரெடி? டைப் ஆர். I help you to go from Chennai to Bangalore. Type R. I want you all your attention. Type R for ready. So okay. இப்போ கவனிங்க. I help you to go from Chennai to Bangalore. ஓகே, இது ஒரு ஆஃபர். இதையே நான் அந்த ஃபார்முலா வச்சு ரீரைட் பண்ணனா எப்படி இருக்குன்னு பாருங்க. I help you to go from Chennai to Bangalore is the offer. Okay. I help you to go from Chennai to Bangalore in my BMW in less than 3 hours. Okay, BMW is a new technology, new vehicle it has. Okay, BMW na enna யாருக்கா தெரியுமா? BMW னு சொன்ன உடனே அந்த ஆஃபர் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சுதா? Type A if you agree. Type A if you agree. I help you to go from Chennai to Bangalore in my BMW in less than 3 hours. But BMW na என்ன யாருக்கா தெரியுமா? BMW ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா? BMW ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டைப் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். BMW ஓட ஃபுல் ஃபார்ம், BMW ஓட ஃபுல் ஃபார்ம் இங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, என்னோட வெஹிக்கிள் நேம் அப்படின்னா இந்த BMW தான் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு வந்து ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர்னா யாருமே நம்ப போறதே கிடையாது. I help you to go from Chennai to Bangalore using my BMW na எல்லாருக்குமே அது புரியும். I help you to get the first client using my LMS system na எல்லாருக்குமே அது அப்பீலிங்கா இருக்கும். என்னோட வெஹிக்கிள் LMS சிஸ்டம். ஓகேங்களா? உங்களோட வெஹிக்கிள் என்ன? நீங்க புதுசா உங்களோட டெக்னாலஜிக்கு ஒரு புது பேர் கிரியேட் பண்ணணும், அதுதான் வெஹிக்கிள். ஸோ நீங்க உங்க கிளைண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு வெஹிக்கிள் இல்ல, உங்க கையில வந்து ஒரு புது டெக்னாலஜி ஒரு டெர்மினாலஜி இல்ல அப்படின்னும் போது யாருமே உங்க ஆஃபரை நம்ப மாட்டாங்க, நீங்க உண்மையாவே அவங்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணாலும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட நியூ டெக்னாலஜி இங்க போடணும், உங்களோட வெஹிக்கிள் இங்க போடணும். ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் இன் மை BMW in less than 3 hours. BMW
இதுக்கு சென்னை டு பெங்களூர் ஹெல்ப் பண்ணுது. LMF சிஸ்டம் டு கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்களோட வெஹிக்கிள் என்ன? டைப் V ஃபார் வெஹிக்கிள். யூ ஹேவ் டு கிரியேட் அ வெஹிக்கிள் அண்ட் யூனிக் டெர்மினாலஜி ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே, யூனிக் சிஸ்டம், சம்திங் யூ ஹேவ் டு கிரியேட் நியூ ஃபார் யுவர் செல்ஃப். நான் அது எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நான் லைவா 2 ஆஃபர் எழுத போறேன் இல்லையா, அதுல உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ BMW இஸ் அ வெஹிக்கிள். இப்போ மறுபடியும் அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி இதை இன்னும் வந்து பெட்டர் ஆக்க போறேன். ஆஃபர் 2 அதே ஆஃபர் தான் இது, அதே ஆஃபர் தான் இது. ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் in my BMW in less than 3 hours without relying on public transport. So இதான் அந்த வித்தவுட் பார்ட். வித்தவுட் என்ன ஓல்டு ப்ராடக்ட்டை நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்க. BMW replaces the public transport. LMF system replaces the expensive softwares. உங்களோட நியூ டெர்மினாலஜி எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்றத இந்த வித்தவுட் பார்ட்ல போடணும். ஓகே, ஓல்டு ப்ராடக்ட் எந்த பழைய ப்ராடக்ட்டை நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்க அப்படின்றது இங்க போடணும். ஓகேங்களா, இதுதான் இந்த வித்தவுட் பார்ட். ஓகே, இது புரிஞ்சுதா? வித்தவுட் இஸ் வெரி ஈஸி. நீங்க என்ன வேணா போடலாம். அது போடும்போது உங்க கிளைண்ட்ஸ்க்கு உங்களோட ஆஃபர் ரொம்ப அப்பீலிங்கா தெரியும். ஓகே, ஈஸியா புரியும். அவங்களோட பிரெயின்ல ஈஸியா யுவர் கிளைண்ட்ஸ் வில் பெர்சீவ் யுவர் ஆஃபர் வெரி ஈஸிலி. ஓகே, புட் த வித்தவுட் பார்ட். அதை மறுபடியும் நான் ரீரைட் பண்றேன். I help business owners to go from Chennai to Bangalore in my BMW in less than 3 hours without relying on public transport. Business owners தான் the target segment. BMW serves business owners. Okay, அது உங்க டார்கெட் செக்மெண்ட் என்ன, எந்த டார்கெட்டுக்கு நீங்க வந்து சர்வ் பண்றீங்க, எந்த செக்மெண்ட்டுக்கு சர்வ் பண்றீங்க, அதை இங்க எழுதணும், கண்டிப்பா எழுதணும். இங்க ஏன் பிசினஸ் ஓனர்ஸும் கோச்சஸ் அண்ட் கன்சல்டன்ட் மட்டுமே இருக்காங்க அப்படின்னா மெஜாரிட்டி நான் அதை எழுதுறதால தான். ஏன்னா the more specific you go, the better the results are. Type yes. நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போகும்போது நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஓகே, நம்ம எல்லாரையும் டார்கெட் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் நிறைய வரும். இதுதான் வந்து நிறைய பேர் பண்ற முதல் மிஸ்டேக். எல்லாரையும் டார்கெட் பண்ணா உங்களுக்கு ரிசல்ட் அதிகமா கிடைக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, இதுதான். நீங்க BMW வச்சிருக்கீங்க அப்படின்னா BMW கேன் டேக் எனிஒன் ஃப்ரம் ஏஜ் 0, குழந்தையும் கூட்டு போக முடியும், பிளஸ் வயசானவங்களும் கூட்டு போக முடியும். ஓகே, பட் ஆனா பிசினஸ் ஓனர்ஸ் போடும்போது பிசினஸ் ஓனர்ஸ் அந்த ஆஃபரை பார்க்கும்போது கண்டிப்பா வருவாங்க. அதனாலதான் என்னோட டார்கெட் செக்மெண்ட்டை நான் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கேன். இவங்கள தான் நான் பார்க்க போறேன். அதே மாதிரி நீங்க உங்க டார்கெட் செக்மெண்ட்டை கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபரையும் இதையும் நான் படிக்கிறேன். ஓகே, நீங்க எது அப்பீலிங்? ஓகே, நான் முதல் சொன்ன ஆஃபர் அப்பீலிங்கா இருந்ததுன்னா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா 1 டைப் பண்ணுங்க. இந்த ஆஃபரை புரிஞ்சதுன்னா 2 டைப் பண்ணுங்க. ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர், இது 1. I help business owners to go from Chennai to Bangalore in my BMW in less than 3 hours without relying on public transport. இது 2. எது உங்களுக்கு நல்லா புரியுது? 1 or 2? எல்லாரும் டைப் பண்ணுங்க. ஓகே, எல்லாருமே 2 தான் டைப் பண்ணுவீங்க. இது ஒரு சாம்பிள் தான், இது ஒரு சாம்பிள் தான். ஓகே, இப்ப வந்து எல்லாருமே 2. நம்ம மெஜாரிட்டி இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஆஃபருக்கு நான் மறுபடியும் வரேன். இந்த ஆஃபர் டே 2ல இருக்கும். இந்த ஃபார்முலா டே 2 இந்த செகண்ட் டேல, சரிங்களா? இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ நான் சொல்ல போறேன். ஐ ஹெல்ப் பீப்புள் ஐ சர்வ் பிசினஸ் ஓனர்ஸ் டு வாட் ப்ராடக்ட் சர்வீஸ் ஐ ஹேவ் BMW LMF உங்க ப்ராடக்ட் டு கெட் ஹவ் ஐ ஹெல்ப் தம் வித் சென்னை டு பெங்களூர் கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். உங்களோட இது என்னன்றதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. வித்வுட் வாட் ப்ராடக்ட் ஐ ரீப்ளேஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட்வேர்ஸ் வாட் இஸ் யுவர்ஸ். ஜஸ்ட் இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பீலிங்கான ஆஃபர் கிடைக்கும். அந்த ஆஃபரை இங்க அப்டேட் பண்ண போறீங்க நாளைக்கு LMF சிஸ்டம்ல. அது எப்படின்னு நான் டெக்னிக்கல் ஒர்க் பண்றேன். டெக்னிக்கலா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இருக்கும் இந்த செக்ஷன். ஓகே, இந்த கடைசி 10 நிமிஷம் இந்த செக்ஷன் நீங்க மறுபடியும் வந்து பார்க்க போறீங்க. இந்த ரெக்கார்டிங்க நீங்க தொலைச்சிடாதீங்க. ஓகே, உங்களோட ஆஃபர் கரெக்டா வர்ற வரைக்கும் இதை எத்தனை வட்டி வேணாலும் திருப்பி பாருங்க. ஓகே, அதுக்காக தான் இந்த ரெக்கார்டிங் இருக்கு. கரெக்டா அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும். ஓகே, டைப் ஐ வில். ஏன்னா இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது.
இங்கதான் நிறைய பேர் வந்து we will struggle, பட் எனிவே ஐ எம் ஹியர். ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எங்க இருந்து அப்படின்னா, there is a book called 100 Million Offers by அலெக்ஸ் ஹார்மோசி. இந்த புக் வந்து ஆக்சுவலா 3000 rupees இருந்துச்சு, இப்போ ஃப்ரீயா கிடைக்கும். ஓகே, பட் ஆனால் பிடிஎஃப் என்கிட்ட இல்லை. பட் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, இப்போ 300-400 rupeesக்கே கிடைக்கும். 100 Million Offers by அலெக்ஸ் ஹார்மோசி. அந்த புக்கோட கண்டெக்ஸ்ட் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த புக் உங்களால வாங்க முடிஞ்சதுன்னா வாங்கி படிங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க ஆஃபரை நீங்க எழுதும் போது நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எந்த மைண்ட் கிளீனா இருக்கும் போது எழுதுங்க. அப்பதான் அது அப்பீலிங்கா வரும். ஓகே, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் எனக்காக ஒரு ஆஃபர் எழுதணும்னா அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே, நீங்க காலையில எந்திரிச்சு அந்த ஆஃபர் எழுதுங்க. Definitely it will make it. Okay, you can create a great offer. Every product and every service in this world has an offer. ஒரு ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு கூட ஒரு ஆஃபர் இருக்கு. ஓகேங்களா, எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ஆஃபர் இருக்கு. ஓகே, நீங்க உட்காந்து அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி அந்த ஆஃபர் எழுதுங்க. எல்லாருக்கும் நான் என்ன உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணனே இல்லை. ஓகே, எல்லாருக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்றது ஈஸியா நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே, யா. ஸோ அவ்வளவுதான். ஸோ நான் வந்து 2 எக்ஸாம்பிள் இங்க லைவா எழுத போறேன். எழுதி LMS சிஸ்டம்ல அப்டேட் பண்ண போறேன். சரிங்களா, இதுதான் பண்ண போறோம். SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ண போறோம். we are going to install the LMS system. டவுன்லோட் பண்ணி LMS சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போறோம். உங்களோட ஆஃபரை கிரியேட் பண்ண போறேன். ஆக்சுவலா வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் எழுத போறேன். எழுதும்போது உங்களுக்கு புரியும் அது எப்படி அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி நீங்க அந்த ஆஃபரை கிரியேட் பண்றது அப்படின்ட்டு. அப்புறம் உங்க வெப்சைட்டோட கலர் அப்டேட் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ண போறோம். இதுதான் வந்து இன்னைக்கான எக்ஸசைஸ். நான் வந்து இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் சப்போர்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் ஓப்பன்ல தான் இருக்க போகுது. அங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதுல போயிட்டு நீங்க இது பண்ணுங்க. நைட் ஃபுல்லா ஓப்பன்ல இருக்கணுமா என்ன அப்படின்ட்டு. அதுல மெஜாரிட்டி என்ன வருதோ அதை தான் நான் பண்ணுவேன். மற்றவங்க உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா உங்க வாட்ஸ்அப்பை மியூட் பண்ணலாம். மியூட் பண்ணிட்டு நீங்க தூங்குங்க, யூ வில் நாட் கெட் டிஸ்டர்ப். ஓகே, ஸோ இப்படிதான் இருக்க போகுது. உங்களோட ஆஃபர் வந்து எழுதிட்டு நாளைக்கு காலையில 8 மணிக்கு முன்னாடி சென்ட் பண்ணுங்க. அதை நாளைக்கு நம்ம லைவ்ல வந்து ரிவ்யூ பண்ணுவோம். நாளைக்கு முதல் 10 நிமிஷம் லைவ்ல ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, ஸோ சப்போர்ட் இப்படிதான் ஒர்க் ஆகும். நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போறேன். So can you see my screen? Type yes if you can see my screen. Yes, time. I think என்னோட ஸ்கிரீன் உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டெக்னிக்கல் ஒர்க் ஃபர்ஸ்ட் டே முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இதை காட்டுறேன். ஸோ இந்த ஆஃபரை தான் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க இன்னைக்கு. ஒரு நிமிஷம், என்னோட சேட் தெரியல. சேட் தெரியுது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இதுதான் டே 2, டே 1 செஷன் 2. உங்களோட ஜீனியஸ் டெஸ்ட் என்னன்ட்டு உங்க ஆஃபர் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க இதை பண்ணணும். உங்களோட ஜீனியஸ் டெஸ்ட் இதுதான் 4 ஜீனியஸ் டைப்: டைனமோ, பிளேஸ், டெம்போ அண்ட் ஸ்டீல். இதை இதை எடுத்த உடனே உங்களுக்கு வந்து உங்க ஜீனியஸ் டைப் என்னன்னு தெரியும். ஃப்ரீ டெஸ்ட். உங்க ஜீனியஸ் டைப் உங்க ஆஃபர் சொல்றதுக்கு முன்னாடி உங்க ஜீனியஸ் டைப் சொன்னீங்கன்னா ஐ கேன் ஹெல்ப் யூ பெட்டர். ஓகே, இன்ஸ்டால் SSL சர்டிஃபிகேட் இதை 4 நிமிஷத்துல நம்ம பண்ண போறோம். ஓகே, we are going to log into உங்களோட WordPress சைட்டுக்கு எப்படி லாகின் பண்றதுன்னு இதை பார்த்து 3 minutesல இதை பண்ணுவீங்க. அப்புறம் வந்து LMS சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றது இந்த 2 minutesல பண்ணிடலாம். அப்புறம் அப்டேட் த ஆஃபர், இதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். நான் வந்து 2 எக்ஸாம்பிள் இப்போ எழுத போறேன். உங்களோட ஆஃபரோட சாரி கிராமர்ல உங்க இண்டஸ்ட்ரியை டைப் பண்ணுங்க. நான் அதுக்கு ஒரு சாம்பிள் ஆஃபர் எழுதுறேன். அந்த அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, உங்க இண்டஸ்ட்ரியை டைப் பண்ணுங்க, இல்ல உங்க கம்பெனி நேமை டைப் பண்ணுங்க. இன்சூரன்ஸ், டிம்பர் பத்தி எனக்கு தெரியும். ஓகே, ட்ரைனிங் இப்படி கிடையாதுங்க. ஓகே, உங்களோட எப்படி சொல்றது,
இன்சூரன்ஸே எடுத்துக்கலாமே. இன்சூரன்ஸ்க்கு எப்படி ஒரு ஆஃபர் எழுதுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களோட இன்சூரன்ஸோட பேர் இருக்கா? இன்சூரன்ஸ்க்கு என்ன டார்கெட் செக்மெண்ட், எதை டார்கெட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஐ ஹெல்ப் சீனியர் சிட்டிசன்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ், senior citizens to live a peaceful retired life using my உங்களோட டெக்னாலஜி நேம். ஓகே, இன்சூரன்ஸ்க்கு வந்து உங்களோட கம்பெனி நேம் என்ன சார்? உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி நேம் வேணுகோபால் சார். ஐ ஹெல்ப் சீனியர் சிட்டிசன் டு லிவ் அ பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப் யூசிங் மை ஒரு அப்பீலிங்கா ஒரு ஒரு வெஹிக்கிள் நேம் கிரியேட் பண்ணணும் இன்சூரன்ஸ்க்கு. ஓகே, இதுவரை நான் கிரியேட் பண்ணது இல்லை. பீஸ்ஃபுல் இன்சூரன்ஸ் இல்ல இன்சூரன்ஸ்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி தான் மைண்ட்ல வரணும். செக்யூர் ரிட்டையர்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, செக்யூர் ரிட்டையர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, without expensive policies. Okay, so இதான் SIPF. இதை நீங்க வந்து SRIF சொல்லலாம், SRIF ஃப்ரேம்வொர்க்னு சொல்லலாம். இது ஒரு சாம்பிள் தான், பட் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஐ ஹெல்ப் சீனியர் சிட்டிசன்ஸ். இன்சூரன்ஸ் வந்து எல்லாருமே எடுக்கலாம், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எடுக்கலாம், சீனியர் சிட்டிசன்ஸ் எடுக்கலாம். இதையே நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எழுதுறேன் அப்படின்னா இது கொஞ்சம் மாறும். ஓகே, I help IT professional, middle age IT professionals அவங்களோட இது வந்து இன்சூரன்ஸ்ன்னும் போது அவங்களுக்கு செக்யூரிட்டி மைண்ட்ல இருக்காது. அவங்க மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்ப்பாங்க. டு க்ரோ தேயர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், க்ரோ தேயர், இது நான் சொல்றது மிடில் ஏஜ்னு போட்டதால இப்படி மாறும். ஓகே, ஐ ஹெல்ப் மிடில் ஏஜ் IT professionals டு க்ரோ தேயர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3x faster using my இன்சூரன்ஸ். ஐடி ப்ரொஃபஷனலுக்கு ரொம்ப கிரியேட்டிவான ஒரு அப்பீலிங்கான ஒரு ஆஃபர். வெஹிக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, மை இன்சூரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஆர் இன்வெஸ்ட்மெண்ட், மை உங்களோட கம்பெனி நேம் தெரியுமா சார்? ஓகே, ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி without expensive consultancy. Okay, consultancy போடலாம், financial consultancy போடலாம். புரியுதுங்களா? ஸோ இதே ஆஃபர் தான் இங்கேயும், நீங்க இன்சூரன்ஸ் தான் வைப்பீங்க, இங்கேயும் அந்த இன்சூரன்ஸ் தான் விற்பீங்க. பட் ஆனால் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறும், இந்த ஆஃபர் மாறும். மிடில் ஏஜ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆஃபர் மாறும். புரியுதுங்களா? டைப் கிளியர் இஃப் யூ கேன் கெட்டிங் இட். யா, சேவ் டாக்ஸஸ். ஓகே, இப்போ சேவ் டாக்ஸஸ்க்கு எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஐ ஹெல்ப் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் டு சேவ் தேயர் டாக்ஸஸ் using my tax planning framework. டாக்ஸ் ஃபார்முலா இது பண்ணலாம். ஓகே, டாக்ஸ் பிளானிங் ஃபார்முலா without expensive, without the need for consultation போடலாம். ஓகே, ஓகே, இப்படிதான் நீங்க வந்து இந்த ஆஃபரை கிரியேட் பண்ணுவீங்க. உங்களோட டார்கெட் செக்மெண்ட்டை இங்க எழுதுங்க. எப்படி நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்றத இங்க போடுங்க. என்ன உங்களோட புது டெக்னாலஜி, புது கம்பெனி நேம், உங்களோட கம்பெனி நேம் அப்படின்றத இங்க போடுங்க. வித்தவுட் யாரை ரீப்ளேஸ் பண்றீங்க அப்படிங்கறத இங்க போடுங்க. ஓகே, ஸோ டைப் சி இஃப் இட்ஸ் கிளியர். இதை தான் நம்ம வந்து உங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ண போறோம். நம்ம வந்து இப்போ போய் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து இதை பண்ணுவோம். இது SSL சர்டிஃபிகேட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம்.
இப்போ இதுக்கு போறதுக்கு ஜஸ்ட் ஓபன் த லைட் ஸ்டைல் ஹோம். இங்க லைட் ஸ்டைல் ஹோம் ஓபன் பண்ண உடனே இங்க வந்து யூ வில் ஃபைண்ட் இங்க ஒரு பாக்ஸ் தெரியுதா, டைப் y. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் சம்திங் லைக் திஸ். சரிங்களா? இப்போ வந்து இங்க வந்து இதை காப்பி பண்ணுங்க. இதை காப்பி பண்ணிட்டு இங்க வந்து இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, என்டர் கொடுங்க. இப்போ நிறைய ஒர்க் பண்ணுது. இது வந்து இங்க n டைப் பண்ணுங்க. உங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் தேவையில்லை. இந்த ரெக்கார்டிங் இங்கேயும் இருக்கும். இந்த 3 minutes பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் லைவா பண்றதுக்கான ரீசன் இதுதான். சம்திங் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு இங்க புரியும். ஓகே, இங்க n டைப் பண்ணுங்க. இங்க வந்து உங்க டொமைன் நேம் என்ன ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க முதல்ல இருந்து கிரியேட் பண்ணணும். சரிங்களா? நீங்க இதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இது ஜஸ்ட் போயிடும், அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த பில்லும் வராது. ஸோ அதனால வந்து இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணல. lmfworkshop.in அப்படின்றது தான் வந்து என்னோட நேம். ஓகே, என்னோட lmfworkshop.in. இது வந்து கேஷ்ல இருந்து வருது. ஒரு நிமிஷம். யா, ஸோ இன்னும் நான் செக்யூரிட்டி இன்ஸ்டால் பண்ணல இதுல. ஸோ இதுதான் வந்து என்னோட இப்படிதான் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஓகே, இதை தான் நீங்க வச்சிருக்கீங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்தா மட்டும்தான், இந்த கமிட்மெண்ட் ஸ்க்ரீன் வந்தா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நான் இங்க டைப் பண்ணுவேன். இந்த கொஸ்டினுக்கு ஒயின் டைப் பண்ணுங்க, என்டர். இதுக்கு ஒய் டைப் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு என் டைப் பண்ணுங்க. இதுக்கு ஒய் டைப் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு do you agree to the changes? y டைப் பண்ணுங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க இங்க. சரிங்களா? இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்க இல்லையா கோடாடிக்கும் அமேசானுக்கும், அதே இமெயில் அட்ரஸ் கொடுங்க. மாத்தி கொடுக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். இமெயில் பர்த்டே இன்வைட்டட், இது என்னோட டெஸ்ட் இமெயில். ஓகே, அதே இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இந்த இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் ஃபியூச்சர்ல. ஓகேங்களா? ஸோ கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுங்க. மறுபடியும் இங்க வந்து ஒயின் கொடுங்க. ஓகே, ஸோ ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். இது வந்து கோடாடி கனெக்ட் பண்ணுது, அங்க இருந்து கீஸ், அந்த செக்யூரிட்டி கீயை டவுன்லோட் பண்ணுது, அப்புறம் வந்து அமேசானுக்கு டைப் கனெக்ட் பண்ணுது, அந்த சர்டிபிகேட் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுது, நிறைய ஒர்க் இது பண்ணுது. ஸோ 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஈவன் ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சக்சஸ் அப்படின்னு தெரியுதா? இந்த சக்சஸ்ன்றது தெரிஞ்சது அப்படின்னா டைப் ஒய், டைப் எஸ் ஃபார் சக்சஸ். உங்களுக்கு இந்த சக்சஸ்ன்றது தெரியுதா? எவ்வளவு நேரம் ஆச்சு? 30 செகண்ட், ஒரு 40 செகண்ட் ஆயிருக்குமா? ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ செக்யூரிட்டி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, இதை ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு வருதா? இதை கிளிக் பண்ணுங்க. சர்டிபிகேட் இஸ் வேலிட்னு வருதா? இதை கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா லெட்ஸ் என்கிரிப்ட்னு வரும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா issued on 8 ஏப்ரலா, issued on 8 ஏப்ரல். ஓகே, இது வந்து டெஸ்ட் சர்வர்ன்றதால மாத்தி காட்டுது. 3 மாசம் இங்க வரும். ஓகே, ஏப்ரல் டு ஜூலை. நான் சொன்ன மாதிரி 3 மாசத்துக்கான வேலிடிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா இது ஆட்டோமேட்டிக்கா ரினியூ பண்ணிக்கும். நீங்க உங்க சைட்ல இருந்து எந்த ஒர்க்கும் நீங்க போட தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் த பெஸ்ட் சர்வீசஸ், பெஸ்ட் செக்யூரிட்டி நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு தான் கோடாடி வந்து 3000 rupees சார்ஜ் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து
SSL செக்கர் டூல். ஓகே, இது இன்ஸ்டன்டா ஒர்க் ஆயிருக்கலாம், நிறைய பேருக்கு இன்ஸ்டன்டா ஒர்க் ஆகலன்னா என்ன பண்ணுங்க, இதுக்கு போங்க 2.1.2க்கு போங்க. இதுக்கு போங்க. இங்க வந்து உங்க டொமைன் நேம் போடுங்க workshop.in. இது ஒரு ஃப்ரீ டூல். இங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்க எல்லாமே வந்து டிக் காட்டணும். டிக் காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஃபுல்லா வந்து எல்லா கண்ட்ரீஸ்லயும் உங்களுக்கு SSL சர்டிபிகேட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ சப்போஸ் இதுல ஏதாவது ப்ராப்ளம் நடுவுல வந்து ஏதாவது ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து வரலாம் நீங்க. ஓகே, என்ன பண்ணலாம், சப்போஸ் SSL சர்டிபிகேட்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட ஸோ இவ்வளோ நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க ஒரு தடவை இல்லை, எல்லா வருஷமும் நீங்க இவ்வளோ சேவ் பண்ணிருக்கீங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் ஹோமுக்கு போகும்போது நம்ம ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரீபூட் பண்ணுவோம். ஓகே, இதை போயிட்டு நீங்க ரீபூட் கொடுத்தீங்க அப்படின்னா இது ரீபூட் ஆகும் இந்த இன்ஸ்டன்ஸை. மறுபடியும் இதை கிளிக் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பண்ணலாம். ஓகே, ஸோ ரீபூட் ஆனவுடனே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, அப்படி இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு எப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, அமேசான் சர்வீஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னும் போது இதை கிளிக் பண்ணிட்டு டெலீட் பண்ணணும். டெலீட் பண்றதுக்கு அப்புறம் இங்க நெட்வொர்க்கிங் போயிட்டு இங்க ஐபிஸ் இருக்கும் இல்லையா, இதையும் டெலீட் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ண ஐபியும் டெலீட் பண்ணணும். சரிங்களா? So how many of you think that if it is simple, type yes for simple. SSL certificate install பண்றது வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ வந்து LMF சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, இந்த SSL சர்டிபிகேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களோட யாராவது டே 1 காலையில எக்ஸசைஸ் முடிச்சீங்கன்னா உங்க நேமை டைப் பண்ணுங்க. உங்களோட டொமைன் நேம், காலையில எக்ஸசைஸ் முடிச்சவங்க உங்க நேம், உங்க டொமைன் நேம் LMF workshop. ஓகே, APY coworkspace.in காலையில முடிச்சிட்டாரு அவரு. ஓகே, நான் செக் பண்றேன் அது முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. APY coworkspace. ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வந்துச்சு அப்படின்னா இந்த coworkspace இந்த நேமை இங்க காப்பி பண்ணிட்டு இங்க வந்து அந்த நேமை இங்க போட்டுட்டு ஓப்பன் மை WordPress லாகின் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட HTTP போடக்கூடாது, சாரி HTTP இல்லாம நீங்க டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, APY coworkspace காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் மை போடுங்க. ஸோ இதுதான் உங்க வேர்ட்பிரஸோட லாகின் பேஜ். இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த 2 நிமிஷம் வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, பட் ஆனால் இருந்தாலும் நான் அதை நேரில் பண்றேன். உங்களோட யூசர் நேம் வந்து யூசர். ஓகேங்களா? உங்களோட யூசர் நேம்ன்றது யூசர். பாஸ்வேர்டு என்ன அப்படின்றது எப்படி எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து அவரோட API coworkspace என்னால எடுக்க முடியாது, என்னோட இதுக்கு வேணா நான் எடுத்து உங்களுக்கு. ஓகே, என்னோட லாகின்க்கு போறேன். ஓகே, இது யூசர். பாஸ்வேர்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு போங்க, லைட் ஸ்டைல் ஹோமுக்கு போங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணுங்க, இதை காப்பி பண்ணுங்க. 2.2.4 காப்பி பண்ணுங்க. காப்பி இங்க பேஸ்ட் பண்ணுங்க, என்டர் கொடுங்க. இதுதான் உங்க பாஸ்வேர்ட். ஓகே, இதை வந்து காப்பி பண்ணும்போது ரொம்ப பழைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க காப்பி பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, இங்க பேஸ்டும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க இது பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அங்க செலக்ட் பண்ணது இங்க வரும். இங்க வந்து உங்களால ஈஸியா ரைட் கிளிக் எல்லாம் ஒர்க் ஆகும், காப்பி பண்ணலாம். சரிங்களா? ஸோ காப்பி பண்ணிட்டு என்னோட இதுக்கு வருவேன், இங்க பேஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ APYல ஒர்க் ஆகாது. ஓகே, என்னோட இதுல ஒர்க் ஆகும். பேஸ்ட் பண்ணுவேன், ரிமெம்பர் மீ கொடுத்துக்கோங்க, லாகின் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான்.
ஸோ உங்களுக்கு இது தெரியுதா? இதை அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டேஷ்போர்ட், இதுதான் உங்களோட டேஷ்போர்ட் தெரியுதா? டைப் Y இஃப் யூ கேன் see this டேஷ்போர்ட். ஸோ அவ்வளோதான், இந்த எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இஃப் இட்ஸ் சிம்பிள் டைப் எஸ் ஃபார் சிம்பிள். ஸோ நம்ம இதுவரை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முதல்ல வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5000 ரூபா கிட்ட சேவ் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலேயே சேவ் பண்ணியிருக்கோம். ஓகே, பெஸ்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர், உலகத்தில் இருக்க பெஸ்ட் கம்பெனியில் வந்து நல்ல டொமைன் நேம், பெஸ்ட் ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ல இருந்து நல்ல ஹோஸ்டிங், பெஸ்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ல இருந்து ஒரு பெஸ்ட் செக்யூரிட்டி, எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ LMF சிஸ்டம். ஓகே, அது எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுன்னு நான் இங்க கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இங்க வந்து டவுன்லோட் LMF சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், 3.3.1. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ URL ஆஃப் திஸ் பேஜ் அருணாச்சலீஸ்வரர். உங்களோட வாட்ஸ்அப்பை போய் பாருங்க, இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா? LMF கோர் சக்சஸ் லிங்க்னு வந்திருக்கும் சரிங்களா? இல்லைன்னா இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. நீங்க தான் முதல் வாட்டி அட்டன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இங்க போவேன், அப்பியரன்ஸ் போவேன், தீம்ஸ் போவேன், ஆட் நியூ தீம் அப்படின்னு போவேன், அப்லோட் தீம் போவேன், சூஸ் ஃபைல், இதை செலக்ட் பண்ணுவேன், இன்ஸ்டால் பண்ணுவேன். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆன உடனே இங்க ஆக்டிவேட்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆக்டிவேட் பண்ண உடனே LMF சிஸ்டம் லேட் 2023 எடிஷன் ஒன்று வரும் உங்களுக்கு. இப்போ போயிட்டு விசிட் சைட் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இதை பார்ப்பீங்க, எனது LMF சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. இங்க ஒரு ஆஃபர் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆஃபரை அப்டேட் பண்ண போறோம் சரிங்களா? நீங்க காலையில ஒரு ஆஃபர் எழுத போறீங்க உங்க பிசினஸ்க்கு, அந்த ஆஃபரை இங்க அப்டேட் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இதை பண்ணியாச்சு. நம்ம இப்போ 3.3.1 இந்த ஹெட் செக்ஷனை எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம்? ஓகே, சாரி, ஓகே, இந்த மாதிரி இந்த ஆஃபரை அப்டேட் பண்ண போறோம். நம்ம ஒரு 2 ஆஃபர் எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? இதை நான் காப்பி பண்றேன். ஸோ உங்களோட டேஷ்போர்டுக்கு போவேன். ஓகே, இதுக்குள்ள போவேன். இங்க LMF சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுவேன். கன்சாலிடேட்டட் வெப்சைட் மேனேஜ்மெண்ட் பேஜ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. எடிட் இங்கிலீஷ் ஸ்பெக் ஃபைல்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து செக்ஷன் ஹெட், இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல அப்டேட் பண்ணுங்க. செக்ஷன் சப்டைட்டில்ல உங்க ஆஃபரை போடுங்க, செக்ஷன் டைட்டில்லையும் உங்க ஆஃபரை போடுங்க. நீங்க எழுத போற அந்த ஆஃபரை போடுங்க. சேவ் சேஞ்சஸ்னு கொடுங்க, ஓப்பன் வெப்சைட் நவுன்னு கொடுங்க. இங்க அந்த ஆஃபர் வந்திருக்கா? ஐ ஹெல்ப் மிடில் ஏஜ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். டைப் எஸ் இஃப் யூ கேன் சி. எஸ், 2 எஸ் டைப் பண்ணுங்க. எஸ் ஃபார் அண்ட் எஸ் ஃபார் சிம்பிள். ஓகே, ஸோ இன்னும் ஒரு சின்ன ஒர்க். ஓகே, இன்னும் ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அது என்னன்னு நான் சொல்றேன். இப்படியே வந்து நாளைக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு, பட் ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணும். நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு வந்து உங்களோட ஆஃபரை நான் ரிவ்யூ பண்ண போறேன் இல்லையா? மொதல் 5 ஆஃபர் 8 மணிக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்க ஆஃபர் அனுப்புறீங்களோ அவங்களோட ஆஃபரை நான் லைவா இங்க ரிவ்யூ பண்ணுவேன். அதுக்கு என்ன நான் ரிவ்யூக்கு எடுக்கணும் அப்படின்னா, உங்களோட வெப்சைட்டோட கலரை சேஞ்ச் பண்ண போறீங்க. ஓகே, அது எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா, அதுக்கும் இங்க இது இருக்கும், ஹவு டு சேஞ்ச் த ஃபாண்ட் அண்ட் கலர். இந்த இதை பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல உங்களை சேஞ்ச் பண்ண முடியும். நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். என்ன பண்ணணும், உங்களோட டேஷ்போர்டுக்கு போயிட்டு LMF சிஸ்டம் செட்டிங்ஸ்ல போயிட்டு LMF சைட் கான்ஃபிக் வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து பிரைமரி கலர்னு ஒன்று இருக்கும். ஓகே, இங்க வந்து ப்ளூ போடாதீங்க, ரெட், ஓகே, நேவி ப்ளூ. இங்க வந்து ஒரு கலர் நேமை டைப் பண்ணுங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நேவி ப்ளூன்னு ஒரு கலர் இல்லை. ஸோ நான் வந்து ரெட் அப்படின்னு போடுறேன். ரெட் கலர் வந்துச்சா? டைப், உங்களுக்கு ரெட் கலர் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்க கலரை சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட ஆஃபர் இந்த 2 இடத்துலையும் அப்டேட் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நாளைக்கு 8 மணிக்குள்ள அனுப்புங்க. யார் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புறீங்களோ அந்த 8 மணிக்குள்ள இப்படி எடுங்க. ஓகே, உங்களுடைய இது பார்க்கணும். நான் உங்களோட டொமைன் நேம், உங்களோட செக்யூரிட்டி லாக் ஐக்கான் இங்க இருக்கும், இங்க லாக் ஐக்கான் வரும், வேற கலர் இருக்கணும்.
இங்க உங்களோட ஆஃபர் இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு 8 மணிக்கு முன்னாடி இதை அனுப்புனீங்கன்னா முதல் 5 பேர் யார் அனுப்புறீங்களோ அந்த ஆஃபரை எடுத்து நான் இங்க எப்படி அதை பெட்டரா பண்ணலாம் நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு எக்ஸசைஸ் எல்லாமே முடிஞ்சது. சரிங்களா? ஸோ இங்க போனீங்க அப்படின்னா இங்க HTML கலர்ஸ் நேம் டாக்குமெண்டேஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன கலர்லாம் நேம்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். சரிங்களா? நான் வந்து டார்க் ஸ்லேட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதே கலரை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இங்க வந்து டார்க் ஸ்லேட் கிரே, இங்க வந்து நான் வேற ஏதாவது போடுறேன். செகண்டரி கலர் எடுத்து டார்ஜர் ப்ளூன்னு போடுறேன். சேஞ்சஸ்னா ஓப்பன் வெப்சைட். ஸோ இந்த மாதிரி வேற கலர்ல அனுப்புங்க. ஓகே, ஸோ இது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு திஸ் இஸ் கம்ப்ளீட். ஓகே, இன்னைக்கு எக்ஸசைஸ் கம்ப்ளீட். அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான், இதுதான் பண்ண போறீங்க. ஹவு டு சேஞ்ச் ஃபாண்ட் கலர் இருக்கு. இங்க இந்த இது இருக்கு பாத்தீங்களா, உங்களோட இந்த ஆஃபரோட ஃபார்முலா. இதை ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்க ஆஃபரை கிரியேட் பண்ணுங்க. ரொம்ப அப்பீலிங்கா கிரியேட் பண்ணுங்க. அப்பீலிங்கா கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலால நீங்க இது பண்ணாலே ஓகே, பீப்புள் ஐ சர்வ் பிசினஸ் ஓனர்ஸ், what product service I have BMW, how I help them with Chennai to Bangalore, without what old product I have public transport. இதை ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்க. உங்க ப்ராடக்ட்டுக்கான ஒரு அப்பீலிங் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். அதை இங்க அப்டேட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அவ்வளவுதான். யா, ஸ்டாப் ஸ்கிரீன் ஷேரிங். ஸோ how many of you think today's offer, இன்னைக்கு எக்ஸசைஸ் வந்து ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கு? இன்னைக்கு எக்ஸசைஸ் ஈஸியா இருந்துச்சா? யா, முடிங்க. பிரபாகரன் நீங்க முடிச்சிட்டீங்க. முடிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து முன்னேறிட்டே இருக்கிறது இல்ல வந்து வாழ்க்கை. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து மேபி டெக்னிக்கலி சேவையா இருக்கலாம், உங்களுக்கு வந்து இது ஈஸியா வரலாம். பட் ஆனா எல்லாருக்குமே அப்படி கிடையாது. ஸோ நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யாரெல்லாம் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு நான் இங்க பார்த்துட்டே இருப்பேன். ஸோ ஐ வில் ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ அட் த எண்ட். ஓகே, நாளைக்கு எண்ட் ஆஃப் செஷன்ல நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஓகே, அண்ட் ஃபைனல் செஷன் உங்களுக்கு வந்து யா. ஸோ அவ்வளோதான். நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல் 10 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இங்க இருக்கீங்க இல்லையா, இந்த 60 பேர் உங்களுக்குள்ளேயே நாளைக்கு வந்து யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ டிஸ்கஷன். அப்படின்னா உங்களுக்குள்ள, நான் இல்லை, நீங்க வந்து ஐ வில் கிரியேட் அ பிரேக் அவுட் ரூம்ஸ். நீங்க உங்களுக்குள்ளேயே போய் பேசிக்கிங்க. நீங்க இங்க இருந்து நாளைக்கு எக்ஸிட் ஆகும் போது, இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு வந்து ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவர் கூட நீங்க டிராவல் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா இருக்கலாம். ஸோ அதை நாளைக்கு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல பண்ண போறோம். அடுத்து வந்து நாளைக்கு என்ன பண்ண போறோம், உங்க ஆப் ஐகான், உங்களோட ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஃபைல்ஸ், உங்களோட லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி செட்டப் பண்றது, அதை போன்ல எப்படி டவுன்லோட் பண்றது, உங்க ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்றது, இதெல்லாம் நாளைக்கு காலைல பண்ண போறோம். சரிங்களா? ஸோ immediately we can add text. நீங்க வந்து மோகன்குமார், நான் சொல்றதை மட்டும் கரெக்டா இது பண்ணுங்க. நம்ம அட் த எண்ட் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நம்ம உங்க வெப்சைட்டே மார்க்கெட் பண்ணுவோம். ஓகே, யார் வந்து எல்லா எக்ஸசைஸும் முடிக்கிறீங்களோ அவங்களோட வெப்சைட்டை வந்து நான் மார்க்கெட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? யா, அவ்வளவுதான். இன்னைக்கு செஷன் முடிஞ்சது. இந்த எக்ஸசைஸோட இந்த ரெக்கார்டிங் வந்து இன்னும் ஒரு 1/2 hour 1 hourல வந்து வந்துடும். நாளைக்கு காலையில 9:50க்கு மீட் பண்ணுவோம் நம்ம மறுபடி. யாராருக்கு கொஸ்டின் இருக்குல்லோ யூ ஜஸ்ட் ஸ்டே, மற்றவங்களாம் ஃபீல் ஃப்ரீ டு லீவ். ஓகேங்களா? குரூப் ஓப்பன்ல தான் இருக்க போகுது. பட் நான் வந்து மேபி 9 to 9:15 உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம நாளைக்கு காலையில 8 மணிக்கு முன்னாடி இதை முடிச்சிடுங்க. நீங்க ஆஃபர் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப காமான மைண்ட் செட் இருக்கணும். ஏர்லி மார்னிங் 5:30 to 6 இஃப் யூ கிரியேட் யுவர் ஆஃபர்ஸ் தட் வில் கம் அவுட் ரெடி வெல். ஓகே, உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வேணும், உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த லீட்ஸ் வந்து மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது திஸ் இஸ் த ஸ்டார்டிங் ஸ்டெப், கிரியேட்டிங் தட் ஆஃபர் இன் த அப்பீலிங் வே. நாளைக்கு இதை இங்க லைவ்ல ரிவ்யூ பண்ணும்போது தெரியும். முதல் 10 நிமிஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாரும் லைவ்ல வாங்க, அப்போதான் இது புரியும். ஸோ இந்த டெக்னிக்கல் ஸ்டஃப்க்கெல்லாம் வந்து இந்த கோர் சக்சஸ் லிங்க் அருணாச்சலேஸ்வரர் நீங்க கேட்டீங்க இல்லையா? ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குமே, LMF கோர் சக்சஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட லிங்க் இருக்கும். என்னோட லிங்க் நாளைக்கே வேலை செய்யாது, நாளைக்கு நைட்டே வேலை செய்யாது.
உங்களோட லிங்க் உங்களோட வாட்ஸ்அப்ல வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இந்த பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. இந்த ரெக்கார்டிங் வச்சு மட்டும் உங்களால பண்ண முடியாது இல்லைங்களா? இது எல்லாமே உங்களுக்கு தேவை ஸ்டெப் பை ஸ்டெப். அப்பதான் உங்களால முடிக்க முடியும். ஸோ உங்க லிங்க்ல இருந்து நீங்க போங்க. ஓகே, ஒர்க் பண்ணுங்க. ஸோ இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு லீவ். நாளைக்கு காலையில் 9:50க்கு பார்க்கலாம். அவ்வளோதான். உங்க ஆஃபர் தான் ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் டு கெட் லீட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் ஃப்ரம் த்ரூ ஆன்லைன் ஆர் எனிவேர். ஓகே, உங்களோட ஆஃபர் கரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களோட சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனி சான்ஸ் டு ஹேவ் அ பிக்சர் இன் த பேக்ரவுண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் plain color in the background? No. Only plain colors. Picture will distract them. உங்க கிளைண்ட்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, அவங்களுக்கு உங்க ஆஃபர் அண்ட் வீடியோ தான் தெரியணும். நீங்க அந்த பிக்சருக்கு பதிலாக வீடியோ ஒன்று அப்பீலிங்கா கிரியேட் பண்ணுவோம். அதை நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஆஃபரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? ரெக்கார்டிங் பார்த்தா புரியல. நெக்ஸ்ட் டைம் வாங்க சார். மேபி நெக்ஸ்ட் மே எண்ட்ல வந்து இதே ப்ரோக்ராம் நடக்கலாம். அப்போ வந்து மறுபடியும் 299 பே பண்ணிட்டு வாங்க. டெஃபினட்டா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா ரெக்கார்டிங் பாருங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சது இல்லையா? நீங்க மிஸ் பண்ணீங்க. ஐ எம் டீலிங் வித் ஜுவல்லரி. ஜுவல்லரி ஆல்சோ ஹாஸ் அன் ஆஃபர். ஓகே, உங்களோட ஜுவல்லரி பேர் என்ன? அந்த ஆஃபரை கிரியேட் பண்ணணும். உட்காந்து நீங்க தான் பண்ண முடியும். ஓகே, கிரியேட் பண்ணி போடுங்க. டு வி அப்லோட் பிக்சர்ஸ் ஆஸ் இஃப் இ-காமர்ஸ் வெப்சைட்? நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி பிக்சர்ஸ் அப்லோட் பண்றது. அதெல்லாம் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வீடியோ எப்படி அப்லோட் பண்றது அதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு கிளாஸ் இருந்தது சார். தட்ஸ் ஓகே சார். நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 53 பேர் தான் இருக்கீங்க. 158 பேர்ல 53 தான் இருக்கீங்க. யூ ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ் தி ஸ்கூல். ஓகே, ப்ரையாரிட்டைஸ். இஃப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், யூ நோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். வர முடியலன்னா ரெக்கார்டிங் தான் உங்களுக்கு. சார் டெமோ வீடியோஸ் இருந்தா சென்ட் பண்ணுங்க. என்ன டெமோ வீடியோஸ் சார்? ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன். நாளைக்கு காலையில லைவ்ல வாங்க. ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா அப்பயும் உங்களுக்கு புரியாது. சரிங்களா? ஹெல்ப் மீ நிவாஸ். யா, நிவாஸ் உங்களோட. ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸிட். ஐம் கோயிங் டு ஹெல்ப் நிவாஸ். இந்த GoDaddyல என்ன புதுசா சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஹவு மெனி பேஜஸ் கேன் பி கிரியேட்டட் இன் திஸ் வெப்சைட்? அன்லிமிட்டெட். எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணா கிரியேட் பண்ணுங்க, எத்தனை பேஜ் வேணா கிரியேட் பண்ணுங்க. ஹூ இஸ் கோயிங் டு லிமிட் யூ? ஓகே, சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் ஆஃபர் உட்காந்து எழுதுங்க சார். நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்துறீங்க. இது நான் சொல்றதுக்கான ரீசன் ஒன்று இருக்கு. ஓகே, நான் ஒரு சிசிடிவி ஆஃபர் எழுதணும் அப்படின்னா அது உங்க கஸ்டமர்ஸ் புரியாது. அவங்களுக்கு நீங்க எழுதணும். ஆஸ் அ பிசினஸ் ஓனர் நீங்க அதை எழுதணும். ஏன்னா உங்களுக்கு தான் உங்க பிசினஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு இல்ல. சிசிடிவி நான் எனக்கு என்னன்னே தெரியாது. மேபி ஒரு அங்க பார்ப்பேன். ஓகே, பட் ஆனா நீங்க எத்தனை வருஷம் அந்த சிசிடிவி இன்ஸ்டாலேஷன்ஸ்ல இருந்திருக்கீங்க? 10 வருஷம். ஹவு மச் இஸ் த பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ்? உங்க எல்லாரோட பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸோட எத்தனை இயர்ஸ் பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டைப் பண்ணுங்க. நீங்க எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குமா? நீங்க உட்காருங்க, அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி அங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. 13 வருஷம் பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, காலையில எழுந்துறீங்க, அந்த ஆஃபரை வச்சுட்டு உட்காந்துட்டு நீங்க அதை எழுத ட்ரை பண்ணீங்கன்னா என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஈஸியா. ஓகே, பட் என்னால வந்து அந்த இதுக்கு ஆஃபர் எழுத முடியாது. சரிங்களா? அதுக்காக தான் உங்களை 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களாம் ஈஸியா கிரியேட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா அந்த ஃபார்முலா இதுவரையும் தெரியாம இருந்திருக்கலாம். அதை நான் டே 2ல இருக்கு. அதை போயிட்டு நீங்க வந்து அதுல ரீப்ளேஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நிவாஸ், would you like to share your யாருக்கு வந்து GoDaddyல ப்ராப்ளம் இருக்கு அவங்க மட்டும் இருங்க. மற்றவங்களாம் ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸிட். நம்ம நாளைக்கு காலையில பார்ப்போம் 9:50. ஸ்கிரீன் சொல்லுங்க நிவாஸ். யா, தேங்க்ஸ். TLST ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போறேன். எல்லாரும் கவனிங்க.
ஓகே, யார் யாருக்கெல்லாம் கோடாடியில ப்ராப்ளம் இருக்கோ அவங்க மட்டும் ஸ்டே பண்ணுங்க, மற்றவங்க எல்லாம் ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸிட். கோடாடி ஸோ எனக்கு வந்து இங்க வந்து ஐ ஹாவ் திஸ் வீரா ஒருத்தர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணியிருக்காரு, அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு. VERAPADHASHA@gmail.com. ஓகே, பாஸ்வேர்ட் காப்பி. இல்ல சார், உங்க யூசர் நேம் தப்பு சார். அடுத்து குரு சேல்ஸ் ட்ரை பண்றேன். இது இன்னைக்கு கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டா? ஓகே, யா, குரு சேல்ஸ் இஸ் ரைட். உங்களோட ஓடிபி சென்ட் பண்ணுங்க, 12287. இந்த நம்பருக்கு வந்த ஓடிபி அனுப்புங்க. கஜேந்திரன் சார், நீங்க உங்க நம்பருக்கு வந்த ஓடிபி சென்ட் பண்ணுங்க. கஜேந்திரன், ப்ளீஸ் சென்ட் யுவர் ஓடிபி. உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க, 12287ல 664 வெரிஃபை கோட். ஓகே, என்ன பண்ணும், thinkmodifier.shopன்ற ஒரு இது கிரியேட் பண்ணிருக்கீங்க. இங்க போனோம், மை ப்ராடக்ட்ஸ் போனோம். ஓகே, ஆல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இங்க வந்து மை ப்ராடக்ட்ஸ். You don't have any products. Why? Looking, get started. Domains. இது இன்னைக்கு பே பண்ணீங்களா? thinkmodifier.shop இதுக்கு நீங்க பே பண்ணீங்களா இன்னைக்கு? கஜேந்திரன் சார், அதுக்கு நீங்க பே பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலா இங்கே வரும், ஆக்சுவலா ப்ராடக்ட்ஸ்னா உங்களோட டொமைன். எஸ், ஓகே. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஓகே, சரி, இங்க போவோம். ஓகே, thinkmodifier.shop இதை கிளிக் பண்ணுவோம். டிஎன்எஸ்க்கு போவோம். பேமெண்ட். நத்திங் சார், நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். மேனேஜ் அண்ட் ஆக்சுவலா இங்க வந்து
டிஎன்எஸ் போனா சர்ச் பிலோ டைம் ஹூஸ் டிஎன்எஸ் விளக்குங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்கிட்டாங்க. ஓகே, திங்க் உங்க டொமைன் நேம் சார். டொமைன் நேம் வந்து மேனேஜர் டொமைன் சொல்லி பாருங்க. மை ப்ராடக்ட்ஸ், உங்களோட டொமைன் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். மை ப்ராடக்ட்ஸ், உங்க டொமைன் நேம் டைப் பண்ணுங்க சார். திங்க், அது என்னது? திங்க் டிஃபயர் டாட் ஷாப். மேபி டாட் ஷாப்புக்கு வந்து லேட் ஆகலாம், எனக்கு தெரியல. ஓ, தோ இருக்கு. ஸோ இப்போ நான் எல்லாருக்கும் சொல்றேன், அந்த ரெக்கார்டிங்ல இருக்கிறது ஒர்க் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா இங்க டேஷ்போர்ட் இருக்குங்களா, இங்க டொமைன் இருக்கு இல்லைங்களா, இந்த டொமைன்ல இங்க இருக்கு பாருங்க மேனேஜ் டிஎன்எஸ். இப்போ வரும் பாருங்க. ஸோ இங்க வந்து ஆட் நியூ ரெக்கார்ட். ஓகே, இன்னும் இது வந்து ஆக்டிவேட் ஆகல. டிமைன் ஹவ் யுவர் இந்த ஆட் நியூ ரெக்கார்ட் இது வரல அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் நம்ம போய் செக் பண்றேன். ஸோ இந்த ஆட் நியூ ரெக்கார்டு வரும். அப்புறம் தான் நம்ம அதுக்கு வந்து நம்ம ஏடபிள்யூஎஸோட கனெக்ட் பண்ண முடியும். இது ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட தான் கேட்கணும், கோடாடி கிட்ட தான் சப்போர்ட்ல தான் கேட்கணும். நான் இன்னும் ஒரு அக்கௌண்ட் ட்ரை பண்றேன், பார்ப்போம் வேற அக்கௌண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சைன் அவுட். இன்னொரு அக்கௌண்ட் பார்ப்போம், வேற அக்கௌண்ட்ல இன்னைக்கு கிரியேட் பண்ண அக்கௌண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐடி 68 TLST ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, அண்ட் பாஸ்வேர்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ உங்களோட ஓடிபி சொல்லுங்க சார். TLST ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். டபுள் 4766 944444765. ஸோ சர்வேயர் பாலா. ஓகே, இட்ஸ் வெரி குட் நேம். இதுக்கு .com வேற பார்ப்போம். ஓகே, இங்க மேனேஜ் டிஎன்எஸ் டொமைன்ஸ்ல மேனேஜ் டிஎன்எஸ் போகணும். இப்போ வருது உங்களுக்கு, அவ்வளவுதான். ஆட் நியூ ரெக்கார்ட் ஏ அட், இங்க அந்த ஐபி போடணும், அவ்வளவுதான். உங்களோட ஏடபிள்யூஎஸோட ஐபி சொல்லுங்க. உங்களுக்கு ஐபி தெரியுமா? உங்களோட ஏடபிள்யூஎஸோட ஐபி மட்டும் டைப் பண்ணுங்க, நான் இங்க அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து 1 minute நான் ரெக்கார்ட் பண்ண போறேன் இதை. ஸோ எப்படி டிஎன்எஸ் ரெக்கார்டுக்கு போகணும், எப்படி டிஎன்எஸ் ரெக்கார்டுக்கு போகணும் அப்படின்னா, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வாங்க. இன்னைக்கு கிரியேட் பண்ண அக்கௌண்ட் இது. ஓகே, லாகின் பண்ண உடனே ஓகே சைன் அவுட் ஆயிடுச்சு. ஓகே இருக்கு. ஓகே, மை ப்ராடக்ட்ஸ்க்கு வாங்க. மை ப்ராடக்ட்ஸ்க்கு வந்த உடனே இதோ உங்களுக்கு வருது இல்லையா சர்வேயர் பாலா, இதோ இருக்கே டிஎன்எஸ். இப்படி வரலாம். ஓகே, இப்படி வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வரும். அப்படி இல்லை அப்படின்னா இங்க டிஎன்எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இங்க டிஎன்எஸ் டைப் பண்ணீங்கன்னா டிஎன்எஸ் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வருது. இங்க ஆட் நியூ ரெக்கார்டு கொடுத்துட்டு இங்க அட் ஸ்டார், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க, பட் செட்டிங்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, இங்க ஆட் ஏ ரெக்கார்ட். நீங்க லாகின் பண்ண உடனே, இப்போ நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா கோடாடி, நம்ம ஹோம் பேஜ்ல இருந்தே வரேன். கோடாடி இங்க மை ப்ராடக்ட்ஸ், இங்க சர்வேயர் பாலா டிஎன்எஸ், ஸ்ட்ரைட்டா இங்க வந்துடும். இங்க ஸ்ட்ரைட்டா வரல அப்படின்னா லெஃப்ட் சைட்ல டிஎன்எஸ் போயிட்டு, ஓகே, இங்க டொமைன் செட்டிங்ஸ்னு வரும். இங்க வந்து டொமைன் செட்டிங்ஸ்னு வருது. யா, அவ்வளவுதான். So is it clear? I'll stop recording.
ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? நான் சைன் அவுட் பண்ணிடுறேன் இங்க. சார் இந்த ரெக்கார்டிங் பாருங்க சார், PRSTSC. இந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். நான் ஒருத்தவங்களுக்கும் கனெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியாது. நான் லைவா பண்ணதுக்கு ரீசன் இதுதான். இதுல ரெக்கார்டிங்ல இருக்கும். நீங்க இந்த டைம்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்க பொறுமையா டைப் பண்ணுங்க, உங்களால முடியும். ஓகே ஓகே. ஸோ வில் ஆல் சி டுமாரோ. உங்களோட ஆஃபர் எழுதுங்க, அதுதான் ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் டு கெட் யுவர் கிளைண்ட்ஸ். நம்ம நாளைக்கு காலையில 9:50க்கு பார்ப்போம். 8 மணிக்கு முன்னாடி இன்னைக்கு எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு வேற கலர் மாத்தி SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க ஆஃபரோட நீங்க வந்து நாளைக்கு வந்து உங்களோட இதை போடுங்க. ஓகே, ரெக்கார்டிங் அவைலபிள் ஃபார் 7 days மேடம். இன்னைக்கு நாளைக்கு அடுத்த சண்டே வரையும் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, எத்தனை நாள் வேணா, யூடியூப்ல தான் இருக்கு. பட் இந்த அக்சஸ் இருக்கு இல்லைங்களா, LMF அக்சஸ் பேஜ் ஒன்று யூஸ் பண்றீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து சரிங்களா, அது 7 days ஒர்க் ஆகும். 7 daysக்கு மேல வேணும் அப்படின்னா நீங்க வந்து 999 பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். 7 daysக்குள்ள முடிங்க, அதுக்காக தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கேன். 7 daysக்குள்ள உங்களால ஈஸியா முடிக்க முடியும். நாளைக்கு நைட்குள்ள முடிங்க. யாரெல்லாம் 995 பே பண்ணீங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த லைஃப் டைம் அக்சஸ் வந்துடும். மற்றவங்க எல்லாம் யூ வில் பே 999 ஆஃப்டர் 7 days இஃப் யூ கேனாட் கம்ப்ளீட். ஓகே, நாளைக்கு 9:50க்கு நம்ம பார்க்க போறோம். மறுபடியும் உங்க ஆஃபர்ஸோட முதல் 10 நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரெக்கார்டிங் பார்த்து பண்ற இது கிடையாது. நாளைக்கு லைவா வரும்போது உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வில் ஆல் மீட் அகைன் டுமாரோ. பாய், டேக் கேர், குட் நைட்.